வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் அண்ட் சிஎம் பங்க் ரசிகர்கள், எதுக்காக ரோமன் இவ்வளோ ப்ரூட்டட்டாக வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காய்ஸ், இதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ஹிட் அண்ட் டிடியில் சிஎம் பங்க் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் முடியல தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் பங்க் வரதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜில் ஜிம்மி உசோட்ட பேசுகிறாரு. அதாவது நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நெக்ஸ்ட் வீக் வந்து டிஃபெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு காரணம் நீ தோத்துறீங்க, அதுக்கு காரணம் ஜே ஊசோ அவசரப்பட்டு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணிட்டான். ஸோ அவன் வந்து உங்கள் டீமுக்கு தேவையா? ஸோ இப்போ உங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பேசிக்கிட்டு இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு வராரு. சிஎம் பங்கோடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸும் சிஎம் பங்க் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல வரும்போது ஜிம்மி ஊசோ கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு, நான் வந்து ஜே ஊசோவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஜே ஊசோ ஒரு ஆர்வ கோளாறு, அவசரப்பட்டு எல்லா முடிவும் எடுப்பான், அது அவன் பிரதருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட பேசினேன். ஜிம்மி, உனக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் கூட தான். ரோமன் ரெயின்ஸ் போன வாரம் நான் அடித்தேன். ஆமாம், நான் அடித்தேன்ப்பா. எதுக்காக அடித்தேன்? அவன் என்ன வயசானவன்னு சொல்லிட்டான். என்னை பார்த்து அவன் கிளம்புன்னு சொன்னதுனால நான் வந்து அட்டாக் பண்ணேன். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு வயசு வேணும்ல. ஆமாம்ப்பா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவே யங்கானவன் தான். அவன் வயசுக்கு என்னை பார்த்து வயசானவன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு நான் கோவப்பட்டேன் தான். நான் ஒன்று சொல்கிறேன், ரோமன், நீ வயசே ஆக மாட்டல்ல. சரி, என் வயசில் நீ வந்து குச்சியை நூண்டிட்டு நடப்பியா, இல்லாட்ட என்ன மாதிரி சண்டை போட வருவியா? முதல்ல நீ இதெல்லாம் பற்றி பேசலாமா? யாருக்குமே வயசாகலையா? வயசுங்கிறது ஜஸ்ட்டு நம்பர்றா. அந்த ஹாக்கியில் ஒருத்தரோட பேரை சொன்னார். அவர் பேர் எனக்கு மறந்துட்டு. அவரை வந்து 52 வயசுலேயும் ஹாக்கி பிளேட் விளையாடினாராம். இந்த ஹாக்கியோடைய லீடர்னாலே அவர் பேரை தான் சொல்லுவோமா. அவர் 52 வயசில் சண்டை போட்டார், எனக்கு என்ன வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி, அதையும் விட்டுதல்லு. நான் வந்து எனக்கு வயசாகிடுச்சு, இந்த இடத்துக்கு வரும்போது இந்த டை இருக்குல்ல, டையை என் மண்டையில் அடிச்சுட்டு மீசை தாடியெல்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருமை நிறத்தை பூசிட்டு நான் எங்கானவன், எனக்கு வயசாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் முன்னாடி காட்டினேன்னா, ஏன் இதை சிஎம் பங்க் சொல்கிறாருன்னா அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸுக்கு நரமுடி இருக்குது, தாடியெல்லாம் நரைச்சிருச்சு. ஆனால் தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தான் ஒரு வாலிபன், பெண்களை மயக்கிறதுக்காகவும் மற்ற ரசிகர்களை மயக்கிறதுக்காகவும் தான் ஒரு வாலிபன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த ரோமன் வந்து தன்னுடைய தாடியிலையும் முடியிலையும் நரமுடியை நடிச்சிட்டு வரான். அவனுக்கு கருப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முடியலாம், அவனுக்கு நரைச்சி போயிருச்சு. அவனும் ஒரு கிழவன் தான். அவன் என்ன பார்த்து கிழவங்கிறான். நான் பாரு, வயசெல்லாம் மேட்ரே கிடையாது. என் ஸ்டெமினாவை பற்றி எனக்கு தெரியும். என்ன மாதிரி அவனால் சண்டை போட முடியுமா? டே ரோமனு, வயசானாலும் பெஸ்ட் இந்த வேர்ல்டு நான் தான்டா. அது என்ன மாறவா போகுது? வயசானாலும் பெஸ்ட் இந்த வேர்ல்டு நான் தான், அது மாறாது. ஆனால் நீ வயசாகும்போது எல்லாமே மாறிடும். ஏன், உன்னுடைய பிரதர் ஜிம்மியே உன்னை விட பெருசாக வளர்ந்துருவான். ஜே அதுக்கும் மேலே. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். உன் தலையில் நீ கருப்பு கலரில் ஒரு மை தேய்க்கிறல்ல, அந்த இங்கு, அது மேபி விந்து மாதிரி எனக்கு தெரியுது. அதை தான் உன் தலையில் தேய்க்கிறியோ அப்படிங்கிற டவுட்டும் எனக்கு இருக்குது. சரி, மேபி அது இருக்கலாம். நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது உன்னுடைய கருத்து. மேபி நீ சொன்ன மாதிரி நான் வயசாகிட்டேன் அப்படிங்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கேன் போல இருக்குது. சரி, நான் வயசானவனாகவே இருக்கிறேன். நீ ரொம்ப சின்ன பையன் தானே. இந்த சின்ன பையன் இதை வயசானவன்னு சொல்கிறதுக்கு எந்த அருகதை இருக்குது? என்னை பார்த்து நீ எதுக்கு வயசானவன்னு சொன்ன? நான் வயசானவன் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னதுனால அந்த கோவத்தில் நான் அடிக்கலை. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குதுல்ல, யாரை பார்த்து பேசணும்னு, அந்த கோவத்தில் தான் நான் அரைஞ்சேன் அப்படிங்கிறத போன வாரம் அவர் அடித்ததை பற்றினா நியாயப்படுத்தி பேசுகிறாரு. இப்போ இந்த இடத்துக்கு ஜே ஊசோ செம்மன் கடுப்பில் வராரு. வந்த உடனே பங்கு கேட்காரு, என்னப்பா ஜே, உனக்கு என்ன வேணும்? ரோமன் ரெயின்ஸ் ஒன்று அடிபட்டானா, அவனோட பிரதர் வந்து நேருக்கு நேர் பேச மாட்டானா? அவனால் பேச முடியாத. இந்த இடத்துக்கு வரமாட்டான். அவனை பேக் சைடில் பார்த்தேன், எங்கேயுமே காணோம். அவனுக்கு என்கிட்ட பேசணும் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப பயம் இல்லை. இந்த பயத்தோடையே ரோமன் ரெயின்ஸை இருக்க சொல்லிக்கிறாரு. ஏன் முன்னாடிலாம் வர சொல்லிடுறாரு. அதனால தான் ஒன்று அனுப்பிவிட்ருக்கான். உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டாப் இட்,
நீ என் பிரதர்கிட்ட எந்த தைரியத்தில் பேசுவ? அதாவது ஸ்டார்டிங்கில் நான் சொன்னோம்ல பிரதர்கிட்ட பேசினார், அதை பற்றி இருக்கிறாரு. என்னை பற்றி பேசுறதுக்கும் பிரதரை பற்றி பேசுறதுக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ இந்த இடத்துல எதுக்காக பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது பங்கு பார்த்தீங்கன்னா பேசாமல் ஆகிட்டார். ஏன்னா இவனை நம்ம சண்டைகளுக்குன்னு பார்த்தா பிரதர்கிட்ட பேசுனதை பற்றி பேசான், என் பிரதர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பங்கு சொல்கிறாரு, உனக்கு என்ன இந்த டைட்டில் வேணுமா? ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் மோதக்கு முன்னாடி நீ மோத போறியா? நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வந்துட்டார். ஜிம்மி ஊசோ வந்து, ஜே நிப்பாட்டு, எதுக்கு நீ இப்போ வந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறோம். நீ இப்போ பங்கு கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ டாக் டீம் டிவிச்சில் இருக்கிறோம், டாக் டீம் சாம்பியன் இருக்கிறோம். மேட்சை வேறு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த மேட்சை வந்து நம்ம முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். தேவையில்லாமல் இந்த லைனில் நம்ம வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பங்கு சொல்கிறாரு, ஓ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டாக் டீம் டிவிஷனில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் முடியும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறேன் உன் கூட, நான் ரெடியாக இருக்கேன்டா, நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஜே ஊசோவும் ஜிம்மி ஊசோவும் கொஞ்சம் தனியாக பேசிட்டாங்க. நான் பிரதர் சொல்கிறத நீ கேட்பல அப்படின்னு கேட்கும்போது ஜேயும் பார்த்தீங்கன்னா சரி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் விடுற மாதிரி இல்லை. எனக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டான், பயந்துட்டான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரெண்டு தானே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் பொறுத்தார் இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது, வந்து பஞ்சாயத்து எழுத வேண்டியான்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே பங்குக்கு சிரிப்பாக பாருங்களேன், அப்படியே தலைமை கெத்தாக வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவை பார்த்து கேட்குறாரு, நான் பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து மோதுறீங்க, அதை அஃபிஷியலி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏன் ஸ்டோரியில் வர்றது நல்லா இருக்கா? ஜிம்மி அண்ட் ஜே நீங்கள் ரெண்டு பேருமே என்னோடய பிரதர் தான், நான் அதை எப்போவுமே மறக்க மாட்டேன், அது எனக்கு எப்போவுமே நினைவு இருக்குது. ஜிம்மி நான் சொல்கிறது நீ கேட்பல அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறத கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது ஓடிசியோட லைன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, இந்த இடத்த விட்டு கெட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவை பார்த்து நீ இந்த இடத்த விட்டு போங்க, உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு கேட்ட உடனே பங்கு இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து ஜே ஊசோவை கிண்டல் அடிக்காரு. அதான் உங்கள் தலைவன் போக சொல்லிட்டார்லாப்பா, போங்க அவர் சொன்னது தான் நீங்கள் கேபிஎல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்காரு. இப்போது ஜே ஊசோ கடுப்பாயிட்டு ஏன்னா ஓவராக பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் ஜே ஊசோ வந்து அடிக்க போயிட்டார் பங்கை. அப்போது ஜிம்மி ஊசோ தடுக்க தான் செய்கிறாரு, அதாவது அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணாத வைக்காதுன்னு சொல்லி ஜிம்மி ஊசோ தடுக்காரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் செம்ம கடுப்பாயிட்டார். ஒரு சூப்பர்மேன் பஞ்சை பார்த்தீங்கன்னா பங்குக்கு போட்டார். பங்கு அந்த இடத்துலேயே சுருண்டு விழுந்துட்டார். இப்போ ஜே ஊசோவுக்கு சந்தோஷம். செக்யூரிட்டி கார்டு ஆடம் பீஸ்லாம் வந்து சண்டையெல்லாம் போடக்கூடாது, ரசல்மீனியாவில் தான் மேட்ச்சு, இப்போ போங்கு அப்படிங்கிற மாதிரி வெட்டுறாங்க. ஆனால் ஜே இப்போ அதிகாரம் பண்ண வைக்காரு. என்ன அவன் அடிச்சிட்டான், அவன் ஃபேமிலியில் இருக்க என்ன அடிச்சுட்டா, சும்மா இருப்பியா, அவனை தூக்கி போட்டு மிதி உட அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ரோமன் ரெயின்ஸ் சும்மா இருப்பார், வந்துடுவான்னு பார்த்தா அட தலைமுறையை விரிச்சு போட்டுட்டு தலைவெறி கோலத்தில் ஒரு ஸ்பியரை போட்டு நிற்கிறாரு. இது நம்ம பழைய ரோமனில் இந்த சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்லுவார், ஓஜிஸ் பேக்கடி, இதான் கரெக்டு, இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். உண்மையிலேயே ஓஜிஸ் பேக்கடி அப்படியே வந்து ஒரு ஸ்பியரு. இப்போ இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா அவன் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கான், நீ சும்மா வேறு அவனை ஸ்மாஷ் பண்ணு, இந்த இடத்துல போட்டு அவனை டேபிள் மேலே தூக்கி போட்டு அவனை ஸ்மாஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ பழையபடி பார்த்தீங்கன்னா மீண்டும் கமெண்ட்ரி பண்ணுறாரு. சரி ரோமன் தான் வந்துடுவார், அடிச்சாச்சு விட்டுருவாருன்னு பார்த்தா நீ சொல்லிட்டல பங்கு என் சகோதரன், நான் இப்போ பண்ணுற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி போய் மறுபடியும் டேபிளில் தூக்கி போட்டு ஒரு ஸ்மாஷு. அட்டாடாடாடாடாடாடா பங்கம் இல்லை, இது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டேபிளை தூக்கி போட்டு சொல்லாது, இதுக்கப்புறமா என் ஃபேமிலி பக்கம் வராத, வந்தால் இதுதான் உனக்கு ரெகுலராக நடக்கும். ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன், நீ என் ஸ்டோரி லைன் பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி பங்கோடைய நெஞ்சை பிடிச்சிட்டு பண்ணுறாரு. அப்படியே வில்லத்தனோட செக்யூரிட்டி கார்டெலாம் வந்தால் நான் அடிச்சிருன்னு சொல்லி மிரட்டுறாரு ரோமனு. அப்படியே கெத்தா இப்போ ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ பார்க்குறாங்க. அதுலேயும் ஜே ஊசோவுக்கு சந்தோஷம், நான் சொல்லி நீ செஞ்சிட்டல்ல அப்படின்னு ஒரு வில்லத்தனத்தோடு அப்படியே ரோமன் ரெயின்ஸ் போகிறாரு. அப்போ பங்க் பழையபடி பேசுகிறாரு, நான் வந்து இவன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், மெடிக்கல் டீம்லாம் வேண்டாம், இவன் அடித்ததெல்லாம் ஒரு அடியா, கண்ணாசரம் பார்த்து அடிச்சிட்டான், இன்னொரு நாள் அவுட்டு அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பங்கு மறுபடியும் வந்து கெத்தாக தான் பேசுகிறாரு. ஸோ இப்படி ஒரு செக்மெண்ட் நடந்துருக்கு கைஸ். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.